வருஷம் சபைகளில் அவர் பிறப்பை மாத்திரம் கொண்டாடுறது கிடையாது, அவருடைய பாடுகளையும் நாம் நம்முடைய சொந்த பாடாக அனுசரிக்கணும்னு சபை ரொம்ப முயற்சி செய்து நமக்கு உதவி செய்ய எத்தனையோ வகைகளை கண்காணிக்குது. கடைசியில் அவர் உயிர்த்தெழுந்த நாளில் பரம சந்தோஷத்தோடு யூதா ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்னு கம்பீரமாக பாடுவோம். ஆனால் இந்த பாடுகளுக்குள்ளே கொண்டு போகும்போது நியாயமும் நீதியும் செலுத்துகிறோம்னு காட்டுறதுக்காக 2 பொய் சாட்சிகளை கொண்டு வந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. அவருக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சாதாரணமாக யோசிக்கிறோம். ஆனால் தேவ வசனத்தில் 5 பேர் அவருக்காக சாட்சி சொன்னவங்க இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாமா? முதலாவது ஆள் அவருடைய சீடன், நண்பன், அவரோடையே இருந்தவன். 2வது ஆள் நியாயாதிபதி, அவர் மேலே நியாயத்தை உச்சரித்த, ரோம் அனுசரித்து திருத்தி அவனை பயிற்சி செய்து கொண்டு வந்து வச்ச நியாயாதிபதி. 3வது அவர் கூட மரித்த ஒரு கள்ளன். 4வது இந்த நியாயாதிபதின்னு சொன்னோம்ல, அவனுடைய மனைவி. 5வது அவரை சிலுவையில் அறைந்த போர் சேவகன். இந்த 5 பேரும் இவர் குற்றமற்றவர்னு சொன்னாங்க. ஒன்றுனா கொஞ்சம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தட்டா? முதலாவது இந்த நண்பனாக இருந்தானே யூதாஸ், அவனை பற்றி எங்கே வாசிக்கிறீங்க? மத்தேயு 27வது அதிகாரம் 4வது வசனம். அவன் என்ன சொன்னான்? குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன். ஒரு குற்றமற்றவர். எதை பற்றி குற்றமற்றவர்னு சொல்கிறான்? அவரோடு நெருங்கி பழங்கினேன், 3½ ஆண்டுக்கு குறையாமல் அவர் கூட இருந்தேன், அவருடைய அந்தரங்க வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும். ஐயா, இவர் குற்றமே செய்யாதவர். 2வது ஆள் யார்? நியாயம் தீர்த்து விட்டான் பாருங்க, பிலாத்தின் பெயர் கொண்டவன். அவன் என்ன சொல்கிறான்? 3 முறை நியாய ஆஸ்தானத்தில் உட்கார்ந்து இவர் குற்றம் பெற்றவர்னு சொல்கிறான். அந்த 3 முறையும் வசனம் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்களா? லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 4வது வசனம், 14வது வசனம், 22வது வசனம். 3 முறை நியாயாஸ்தானத்தில் உட்கார்ந்தே சொல்கிறான், இவரில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவர் ஒன்றும் செய்யலை, சும்மா தண்டித்து விட்டுறேன் என்றெல்லாம் சொல்லி பார்க்குறான். விடலை. அவர் குற்றமற்றவர். எந்த விதத்தில் குற்றமற்றவர்? ரோமாபுரியினுடைய நியாய திட்டங்களிலே இவரில் ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாது. அந்தரங்க வாழ்க்கையில் குற்றமற்றவர். நியாய திட்டங்களின் பிரகாரம், தேசத்தின் சட்ட திட்டங்களின் பிரகாரம் குற்றமற்றவர். 3வது ஆள் யார்? அவரோடு மரித்தானே அந்த கள்ளன். கடைசி நேரம் மரிக்கும்போது, யார் குற்றமில்லாமல் இருந்த என்ன ஆகுது, நானே சாக போகிறேன் அப்படின்னு சாதாரணமாக ஒருவர் மேலேயும் பற்று காட்ட மாட்டாங்க. இவன் என்ன சொல்கிறான்? அவன் கூட இன்னொருத்தனும் மரித்தான். அவன்கிட்ட கண்டித்து சொல்லி, நாமாவது நம்ம செய்த காரியங்களுக்கு வினையாக இந்த தண்டனையை ஏற்கிறோம். இவர் ஒன்றுமே பாவமே செய்யாதவர், குறையற்றவர், ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவரை பற்றி சாட்சி கூறுறான். அடுத்த ஆள் யார்? இந்த நியாயம் தீர்க்கிறான்ல நீதிபதி, அவனுடைய மனைவி. அவன் என்ன சொல்கிறா? இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு கனவு, அந்த கனவில் இவரை பற்றி நான் ரொம்ப இம்சைப்பட்டுட்டேன். யார்கிட்ட சொல்கிறா? தான் புருஷன்கிட்ட சொல்லி விடுறா. இவர்கிட்ட நீ கலந்து ஏதாவது மாட்டிக்காத, இவர் நீதிமான், குற்றமற்றவர்,
யார் இவளுக்கு சொல்லி கொடுத்தது? கனவு மாத்திரம் இல்லை, இவளுக்கு சாதாரண ஆட்களோட தொடர்பு இருக்கும் இல்லையா? இப்போது நம்ம வீட்டிலலாம் கறிகாய் இல்லைனாக்கா கீரை இதெல்லாம் கொண்டாந்து விற்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்து தானே விற்கிறாங்க. நீங்கள் ஒரு வேளை சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குவீங்க. சாதாரணமாக பழக்கம் தமிழ்நாட்டில் வந்து, ஏம்மா கீரை வேணுமா, நல்ல கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அவங்களோட நீங்கள் வெறும் கத்திரிக்காய் தான் வாங்குறதா இல்லையே, உட்காந்து பேசுவீங்க. உன் மருமக எப்படி இருக்கா, உன் மகன் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே, தேர்ந்த பொண்ணு தானா எப்படி அப்படின்னு பேச்சு கொடுத்து கொஞ்சம் காசிப் எல்லாரும் பண்ணுறது. அப்படி இந்த பெரிய இடத்துல இருந்த பிலாத்தினுடைய மனைவி வெளியே போய் பழகாவிட்டாலும் அவளுக்கு செய்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. சாதாரண மக்கள் அவளிடத்தில் வியாபாரம் செய்ய வருகிறவர்கள் ஊரில் நடக்கிற காரியங்களை சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா ஒரு புண்ணிய புருஷன் இருக்கார், அவர் பாவமே செய்யாதவருமா, எல்லாருக்கும் உதவி செய்கிறார், குருடன் கண்ணை திறக்கிறாரு, குஷ்டரோகி கையை தொட்டு சுகம் கொடுக்குறாரு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. இது தேவன் அனுப்புவேன்னு சொன்னார் பாருங்க, மேசியா அவர் தான் அப்படின்னு சொல்ல சொல்ல இவளுக்கு ஊட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது. சாதாரண மக்கள் சாதாரணமாக பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பி தன் கணவனுக்கு எச்சரிக்கிறார். குற்றமற்றவர். சாதாரண மக்களுடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம் இவர் குற்றமற்றவர். கடைசியாக ஒரு ஆள், அவன் யார், அவரை தண்டனையை ஏற்பதற்கு கடைசியாக ரோமாபுரி அமைத்திருந்த ஒரு சேவகன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூமி அதிருது, ஒரே இருட்டாயிடுச்சு, சூரியன் சந்திரன் எல்லாம் இருட்டாயிடுச்சு. அப்போ தான் அவனுக்கு அதிர்ச்சி, நிச்சயமாக இவர் குற்றமற்றவர். அதோடு நிற்கலை, நிச்சயமாக இவர் தேவகுமாரன். நான் உங்களுக்கு வசனம் சொல்லதை மறந்துட்டேன் இல்லையா? இந்த அவர் கூட மரித்தானே அவனுக்கு சொல்கிற சாட்சி லூக்கா 23:41 வசனம். இந்த போர் சேவகன் சாட்சி சொல்வது லூக்கா 23:47 வசனம். இந்த நீதிபதியுடைய மனைவி, பிலாத்தினுடைய மனைவி சொல்கிற சாட்சி மத்தேயு 27:19 வசனம். புரட்டி பார்த்துக்கிடுங்க. ஆமாம், இப்படி எல்லாரும் சொன்னாங்க, என்றாலும் இவரை சிலுவையில் தான் அடைஞ்சாங்க. ஏன் அப்படி? 2 காரியங்களை நம்ம உணரணும். முதலாவது, தாம் குமாரன் குற்றமற்றவர், அவர் மரிப்பது தன்னுடைய பாவத்துக்காக அல்ல, உலகத்தின் பாவத்துக்காக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது தேவன் உலகத்தை மீட்பதற்காக செய்த அன்பின் அறிகுறி. குற்றமற்றவர் என்று நிதானித்து அதை சாட்சியாக நிரூபித்து நிலைநிறுத்தி பின் செய்ய வேண்டிய காரியம் இது. 2வது என்னன்னா, இந்த 5 பேரில் ஒரே ஒருத்தன் தான் அவர் குற்றமற்றவர்னு சொல்வதோடு நிற்கலை. குற்றமற்ற அவருடைய பலன் என்ன என்று ஆராய்ந்தவன் அந்த கைதி. அவரோடு சேர்ந்து கொலைகளத்துக்கு கொண்டு போனாங்க பாருங்க. அவன் என்ன தவறு செஞ்சானோ, ஒருவேளை ரோமாபுரிக்கு விரோதமாக கிளர்ச்சி செஞ்சிருக்கலாம். அவனை கொலைகளத்துக்கு கொண்டு போகிறாங்க. இனி அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. கைதி, குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டவன். அவன் என்ன சொல்கிறான்? அவன் சொல்கிறத பார்க்குறதுக்கு முன்னால்
இந்த 5 பேரையுமே இன்னும் ஒரு தரம் பார்த்துடலாமா? இந்த யூதாஸ் இருந்தான் பாருங்க, அவன் அவர் குற்றமற்றவன் சொல்கிறான், குற்றமற்ற இரத்தம்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுத்த காசை கொண்டு போய் தூக்கி போட்டுறான். போட்டதுக்கப்புறம் அவர் மேலே நம்பிக்கை வைக்க வேணாமா? வைக்கலை, தன்னையே கொண்டான். அது ஒரு வழி. குற்றமற்றவன்னு இப்போ உலகத்தில் கேட்டிங்கன்னா இயேசு குற்றம் செய்யலைன்னு அநேகர் சொல்லுவாங்க. அதனுடைய பலன் என்ன? ஏன் குற்றமற்றவர் இவ்வளவு கொடூரமான மரணத்தை ஏற்றார் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒன்று நேரம் இல்லை வழி தெரியாது, ஞானம் இல்லை. இவன் குற்றமற்றவர்னு சொன்னான், நான் தான் பழி செஞ்சேன்னு சொல்கிறான். ஆனால் இது தொடர்பு என்னன்ற யோசிக்கிறதுக்கு வழி இல்லை. அவர் கூடவே இருந்தான், போதனையெல்லாம் கேட்டான். அது தனக்கு பொருந்தும் என்ற எண்ணம் போயிடுச்சு. என்னையும் மீட்க மறித்தார், யோசிக்கல, போய் நாண்டுக்கிட்டு செத்து போனோம். நம்மளும் அவரை ஏற்று அதனுடைய புண்ணியத்தை அடையலைன்னா நாமும் நம்மையே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ப்பு செய்து கொண்டு இருக்கோம். 2வது ஆளை பாருங்கள், பிலாத்து. 3 முறை நீதி ஸ்தானத்திலேயே உட்கார்ந்து அதிகாரத்தோடு பேசும் பொழுது இவர் மேலே ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு கையை கழுவுறான். அப்புறம் ஏன்? அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். என்ன பயம்? இவர் குற்றமற்றதை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றேன்னா அதற்கு நான் இணங்குவேன் என்றால் எனக்கு இருக்கிற வாய்ப்புகள் வாழ்க்கையில் போயிடுமோ? இன்னும் உயர வேண்டிய ஸ்தானங்கள் இருக்க இவருக்காக நான் என்னுடைய கரியரையே விட்டுடுவேனா? அது நிகராகுமா? என்னென்னமோ அந்த நேரத்தில் குழம்ப அவர் குற்றமற்றவர் என்று நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவரை சிலுவையில் அறைவதற்கு இணங்குகிறான். நாமும் நமக்கு கிடைக்க வேண்டிய அட்வான்டேஜஸ் வாழ்க்கையில் கிடைக்குமோ இல்லையோன்னு யோசிச்சுட்டு இவரை ஏற்றுக்கொண்டா என் வாழ்க்கை திருந்த வேண்டுமோ? பெரிய கேள்வி. 3வது யார்? இந்த அவரோட மரித்தான் பாருங்க, அந்த கான்விக்ட். அவனை கடைசியில் வச்சு பேசலாமா? கொஞ்சம் நேரம் தாமதிச்சு இருப்பீங்களா? எக்ஸிக்யூட்டினர், இந்த போர் வீரன் ஒருத்தன் ரோமாபுரியிலிருந்து வந்திருந்தான்ல, அவன் என்ன சொல்கிறான்? பயம் இல்லை அவனுக்கு, மரணன்றதை பற்றி அவனுக்கு பயம் இல்லை. கொலை செய்வது கொல்லுவது ஒரு ஆணை கொடுத்துட்டா அதை செஞ்சு தீர்ப்பது எல்லாம் அவனுக்கு சகஜம். பின்ன எதுக்காக திடீர்னு மாறினான் அவன்? பூமி அதிர்ந்தது, வானங்கள் இருண்டது, எல்லாம் சேர்ந்து இது அநியாயம் என்று தெளிவு சொல்ல அவனும் நான் ஒத்துக்கிறேன், இது சாதாரண விளைவு அல்ல, நிச்சயமாக இவர் குற்றமற்றவர். அது மாத்திரமல்ல, அவர் என்னன்னு சொல்லிக்கிட்டாரோ அந்த ஐடென்டிட்டி அவருக்கு உண்டு, இது தேவகுமாரன் என்பதையும் சாட்சியாக சொல்கிறோம். கடைசி ஆள் இந்த நியாயாதிபதியினுடைய மனைவி துடிக்கிறாள். ஒன்றும் வச்சிக்காத என்று அவர்கிட்ட சொல்லிட்டு கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒருவேளை காத்துட்டு இருந்திருப்பா, எனக்கு தெரியாது. நான் சும்மா நம்ம வீட்டு அனுபவங்களை வச்சு சொல்கிறேன். எல்லாருக்கும் சொன்னதை சொல்லிட்டு செஞ்சானான்னு தெரியாது. வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது கொஞ்சம் பசியார ஏதாவது கிடைக்குமான்னு பிலாத்து பார்த்துருக்கலாம். அவன் என்ன கேட்குறா? பிலாத்து என்ன பண்ண? அந்த நீதிமான நீ என்ன பண்ண? அவன் என்ன பதில் சொல்கிறான்? ஏம்மா ரொம்ப துடிக்காத. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்க.
அவங்களுக்காக நான் என்னுடைய வருங்காலத்தை வீணாக்க வேணுமா? அது நடக்காது. இன்னைக்கு இயேசுன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு எல்லாம் மறந்துடுவாங்க. கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்கிறான். அவளுக்கான அந்த ஆறுதலை தெரியல. சரித்திரத்தின் பிரகாரம் இவளும் அவர் மேலே நம்பினான்னு புராணம் கூறுது. பிலாத்து நீதிமான், இவரோட ஒன்றும் வச்சிக்காதன்னு எச்சரிச்சும் அவன் பண்ணிட்டான். அதுக்கு நீதியும் சொல்கிறான், நியாயமும் சொல்கிறான். ஆனால் இவ நம்பினது இது தேவகுமாரன், இவன் எனக்காக மரித்தார். இந்த ரோம போர் வீரன் இருக்கான் பாருங்க, அவனும் மனம் திரும்பி இயேசு சுவாமி மேலே நம்பினான்னு புராணம் சொல்லுவதாக சொல்லுவாங்க. ஆனால் வேதத்திலிருந்து அதுக்கு அத்தாட்சி கிடையாது. இவங்க 2 பேரும் நம்பினாங்கன்னு வேதம் சொல்லவே இல்லை. 5 சாட்சிகள், ஒரே ஒருத்தன் தான் அவர் மேலே நம்பினான். அவன் யார்? அவன் தான் அந்த கள்ளன். அவன் தான் ஒருவேளை கொலைகாரனாக இருந்திருக்கலாம், ஒருவேளை ரோமாபுரிக்கு விரோதமாக கிளர்ச்சி பண்ணவனாக இருக்கலாம். அவனை தீர்ப்போட கொன்னுடணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அவன் என்ன தான் சொன்னாலும் இயேசுவாமியை பற்றி பலன் இல்லை. அவனுக்கும் அதே தீர்ப்பு தான். என்ற போதிலும் அவன் சொல்லுவது என்ன? நீர் உத்தமர், நீதிமான், பாவம் செய்யாதவர், நான் பாவி. நீர் நான் மரிக்க வேண்டிய இடத்துல மரிக்கிறீர். ஆண்டவரே, தேவகுமாரனே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது என்னை நினைவு கொள்ளும், மறந்துடாதீங்கன்னு கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு? இன்னைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய். எவ்வளோ அழகான நிச்சயம்! இன்னைக்கு நீ என்னோடு பரதேசில் இருப்பாய். எப்படி இந்த பெரிய பாக்கியத்தை நானும் பெறுவது? சின்ன வயசில் அவங்க அம்மா இந்த கள்ளனை ஒருவேளை நல்ல விதமாக வளர்த்துருக்கலாம். கதைகள் சொல்லி, சிம்சோன் கதை, யோசுவா கதை எல்லாம் சொல்லி வளர்க்கும்போது வேதத்திலிருந்து மேசியாவை பற்றியும் சொல்லியிருக்கலாம். மேசியான்னு வராரு, உன் பாவத்தையும் என் பாவத்தையும் சுமப்பதற்காக வர்றார். பாவமே அறியாத அவரை பாவம் என்று தீர்த்து மரிக்க வைப்பாங்க. அந்த மரணத்தினாலே மனுவர்க்கம் முழுவதையும் மன்னிக்க வருகிறார் என்ற கதையையும் சொல்லியிருக்கலாம். அது கடைசி நேரத்தில் இவனுக்கு நினைவு வர, இவர்தான் மேசியா, எனக்காக மரிக்கிறார். அதை நம்பி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை தயவுசெய்து நினைவு கொள்ளும். இன்னைக்கு, நாளைக்கு இல்லை, இன்னைக்கே நீ என்னோடு தேவராஜ்யத்தில் இருப்பாய் என்ற நிச்சயத்தை அவனுக்கு கொடுக்கிறார். நாமும் அதே வண்ணமாக, ஆண்டவரே நான் மரிக்க வேண்டிய இடத்துல நீர் மரித்தீர், என் பாவத்துக்காக நீர் சுமந்தீர், பாவமே அறியாத நீர் எனக்காக பாவமானீர். நீதியே அறியாத நான் இந்த உம்முடைய பரிசுத்த நீதியிலே பங்கு பெற விரும்புகிறேன், எனக்கு இடம் தாரும் சுவாமி என்று விசுவாசத்தோடு கேளுங்க. இன்னைக்கு நீ என்னோடு என்ற நிச்சயத்தை கொடுப்பார். தலை வணங்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நானும் இந்த கள்ளனை போல தீர்ப்பு பெற்றவன். என்னுடைய தீர்ப்பே என்னை பற்றி தெளிவாக எனக்கு தெரியும். ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும். பாவங்களை அறிக்கையிடுகிறேன். எவ்வற்றை சரிகட்ட முடியுமோ என் திராணிக்கு ஏற்றவரை நிச்சயமாக நீர் சொல்ல செய்கிறேன் சாமி. இன்று துவங்கி நான் உம்மிலே விசுவாசித்து வாழ எனக்கு வழிகாட்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கும் இரட்சிப்பின் ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.